ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் இந்த ஜூன் மந்த்துக்கான சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். போன மாதம் மே மந்த்து என்னுடைய சேவிங்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். மே மந்த்து என்னுடைய டெலிவரி இருந்ததுனால நான் ஃபிக்ஸ்டாக பண்ணக்கூடிய சேவிங்ஸை மட்டும்தான் பண்ணேன். இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் போடக்கூடிய சேவிங்ஸை நான் பண்ணலை. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நான் எல்லா சேவிங்ஸும் ஃபாலோ பண்ணுறேன். என்னென்ன சேவிங்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ண போகிறேன், எவ்வளோ அமௌண்ட்டு நான் இந்த ஜூன் மந்த்து போட போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங், கோல்டு சேவிங், டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோன்னா ரெண்டு விதமாக நம்ம பணத்தை யூஸ் பண்ணணும். ஒன்று பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில், இன்னொன்று பார்த்திங்கன்னா கேஷாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். நம்ம அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்கும் பொழுது அதில் என்னென்ன சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்கோம், சேல்ரி வந்த உடனே அப்படின்னா நம்ம ஆர்டி, எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்டு, ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சீட்டு போடுறது, இது மாதிரி சேவிங்ஸ் எல்லாம் நம்ம அக்கௌண்ட்லேருந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி சேவிங்ஸ் எல்லாம் அக்கௌண்ட்டில் நம்ம வச்சுருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ்லேருந்து பண்ணக்கூடிய சேவிங்ஸை நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, தினச்செலவு, வார செலவு, மாத செலவு, இது மாதிரி நம்ம செய்யக்கூடிய செலவுகள்லேருந்து சேவ் பண்ணக்கூடிய சேவிங்ஸ். இதுக்கெல்லாம் நம்ம கேஷாக கையில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அந்த பணத்தை கொடுத்து வாங்கும் பொழுது கிடைக்கக்கூடிய சேஞ்சஸை நம்ம வருஷம் கணக்கில் சேவ் பண்ணும்போது நம்மளால் அதிகமாக பணத்தை சேவ் பண்ண முடியும். வார செலவுலேருந்து நம்ம கிடைக்கும் இல்லைங்களா சின்ன சின்ன அமௌண்ட்டு, அதெல்லாம் ஒரு உண்டியலில் போட்டு வைக்கலாம். மே மந்த்து கூட என் உண்டியலை ஓப்பன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னு காட்டியிருப்பேன். அந்த உண்டியல் சேவிங்ஸ் எல்லாம் இது மாதிரி வார செலவில் எனக்கு மீதி ஆகிற 5 ரூபா 10 ரூபாலாம் நான் லாங் டர்மாக 1 வருஷமாக போட்டதுனால கிடைச்ச பெரிய அமௌண்ட்டு. இது மாதிரி நீங்கள் சேல்ரி வந்த உடனே பாதி அக்கௌண்ட்லேயும் பாதி கேஷாகவும் வாங்கி இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க சேவிங்ஸை. அப்போ தான் உங்களால் சேவ் பண்ண முடியும். சேல்ரி வந்த உடனே அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய சேவிங்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சேல்ரி வந்த உடனே பாதி நான் அக்கௌண்ட்டில் வாங்குவேன். அதில் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுவோன்னா எல்ஐசியில் ஜீவன் தருண்னு ஒரு இன்சூரன்ஸு போட்டிருக்கேன். இது 15 இயர்ஸ் இன்சூரன்ஸு. நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். 1000 ரூபாய் போட்டால் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு 30,000 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு 15 வருஷம் நம்மளுக்கு 30,000 கொடுத்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 15 வருஷம் கழித்து 2 லட்ச ரூபா நம்ம கையில் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எதனா ஆச்சுன்னா அந்த 2 லட்ச ரூபா பணத்தை நம்மளுடைய நாமினிக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் ஜீவன் தருணுடைய இன்சூரன்ஸ் பாலிசி. அதுக்காக நான் போன மாதமும் 1000 ரூபாய் போட்டேன், இந்த மாதமும் 1000 ரூபாய் போட்டேன். போன மாதம் உங்கள் கூட ஷேர் பண்ண மறந்துட்டேன், இந்த மாதம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதோடு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் 1000 ரூபாய் இந்த மாதம் போட போகிறேன். செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் 2000 ரூபாய் போன மே மந்த்து நான் போடலை. இந்த மந்த்தும் நான் 2000 ரூபாய் போடுறேன். போன மே மந்த்து சொல்லியிருப்பேன் நான் நெக்ஸ்ட் மந்த்து 2000 ரூபாய் 4000 ரூபாய் போட போகிறேன்னு. ஆனால் கொஞ்சம் செலவு இருக்கிறதுனால, பாப்பா பிறந்ததுனால என்னால் 2000 ரூபாய் தான் போட முடியுது. அதனால் நான் அந்த 2000 ரூபாய் இந்த மாதம் போட்டுருவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கொட்டாக்கில் ஆர்டி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் மே மந்த்து. இப்போ இந்த ஜூன் மந்த்துக்கும் நான் இந்த ஆர்டி அமௌண்ட்டை அக்கௌண்ட்டில் வச்சுருவேன். மாதம் 1ஆம் தேதி ஆனால் ஆட்டோ டிடெக்ஷன் கொடுத்துருக்கேன், அது கட் ஆகிடும். இந்த ஆர்டி பார்த்திங்கன்னா 6.5% எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஆர்டி. அந்த பணத்தை நான் அக்கௌண்ட்லேயே வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் அக்கௌண்ட்டில் வச்சுருக்க பணம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட குலுக்கு சீட்டு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுவும் 2000 ரூபாய். அந்த 2000 ரூபாவை நான் அனுப்பிட்டேன். எப்போவுமே 10ஆம் தேதிக்கு மேலே தான் குலுக்கு சீட்டுக்கு பணம் கொடுக்கணும். ஆனால் நான் சேல்ரி வந்த உடனே எதுக்கெல்லாம் சேவிங்ஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் நான் டக்குன்னு அனுப்பிடுவேன். அனுப்பிட்டு இருக்கிற பணத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இது மாதிரி நம்ம 10ஆம் தேதி தானே, நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது, நம்ம அக்கௌண்ட்லேயே வச்சுருப்போம்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். என்னுடைய பழக்கம் என்னென்னா, எனக்கு பணம் வந்த உடனே யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்க கொடுத்துடணும், சேவிங்ஸு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும். அதுக்கப்புறம் இருக்கிறத வச்சு நம்ம அந்த மாதம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு தோணும். அதுதான் நம்ம சேவிங்ஸு அஃபெக்ட் ஆகாத இருக்கும், பணமும் குறையாத இருக்கும். இதுவே 10ஆம் தேதி தானே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போட்டிருக்க குலுக்கு சீட்டு மெல்லமாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா பணம் குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு
கட்ட முடியாத போகிற சூழ்நிலை வரும். அதனால் நான் என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா டேட்டெல்லாம் பார்க்க மாட்டேன். 1ஆந்தேதியோ 2ஆந்தேதியோ அனுப்பிடுவேன். அது நம்ம சைட்லேருந்து போயிடணும் இல்லையா, அதனால் நான் அனுப்பிடுவேன். இது மாதிரி வந்து உங்கள்கிட்ட வந்து பணம் இருக்குது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அல்லது வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா உடனே பண்ணிவிடுங்க. டேட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அதனால் நம்மளுக்கு ஒரு யூஸும் கிடையாது. நம்ம பணம் தான் நம்மளுக்கு குறையும். இதெல்லாம் வந்து நான் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிற பணத்தில் செய்யக்கூடிய சேவிங்ஸு. இதுவே வந்து வீக்லி எக்ஸ்பென்சஸ் சேவிங்ஸு. வீக்லி எக்ஸ்பென்சஸ் சேவிங்ஸ்னால் சேல்ரி வாங்கின ஃபஸ்ட்டு நாள் ஒரு 200 எடுத்து உண்டியலில் போட்டுருவேன். இந்த அமௌண்ட்டை வந்து நான் எப்போவுமே விடுறதில்ல. 200 எடுத்து போட்டுறது. கிராசரி சேவிங்ஸு இந்த ஜூன் மந்த்து இன்னும் நான் கிராசரி வாங்கலை. ஏன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராசரி இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட் பண்ணி வாங்கலான்னு இருக்கேன். எனக்கு எப்படியோ ஒரு 500ரூபாலேருந்து 1000ரூபா வரையும் சேவ் ஆகும். ஏன்னா ஜூன் மந்த்தே நான் 4800 வரையும் கிராசரி வாங்கியிருக்கேன். அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால கொஞ்சம் நான் செக் பண்ணிவிட்டு பில்லு கொடுத்து அனுப்பிவிட்டு வாங்கலான்னு இருக்கிறேன். நான் கிராசரி வாங்கினேன்னா எக்ஸாக்டாக எவ்வளோ அமௌண்ட்டு சேவிங்ஸ் ஆச்சுன்னு சொல்லி உங்கள் கூட தனி வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து என்னால் ஒரு 500ரூபாலேருந்து 1000ரூபா சேவ் பண்ண முடியும்னு தான் சொல்ல முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 வீக் பணம். இந்த ஜூன் மந்த்து பார்த்திங்கன்னா 4 வாரம் தான் இருக்குது. 4 வாரம்னா 5 வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து 5ஆவது வார பணம் சேவிங்ஸ் ஆகும். மீதி 4 வார பணம் நம்மளுக்கு வந்து செலவாயிடும். ஒரு வாரத்துக்கு 800ரூபா, 4 வாரத்துக்கு நம்மளுக்கு 3200 தான் ஆகும். போன மாதம் 4000 எடுத்து வச்சுருப்பேன். ஏன்னு பார்த்திங்கன்னா எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வராங்க, எப்படி இருக்கும்னு தெரியாதுன்னு. இப்போ வந்து தெரிஞ்சிச்சு எவ்வளோ செலவாகும்ன்ட்டு. அதனால் ஒரு வாரத்துக்கு 800ரூபாவே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு 800ரூபா எடுத்து வச்சுட்டேன். ஆனால் நான் 800ரூபா நான் வந்து ஒரு வாரத்துக்கு பிரித்து வச்சுருக்கேன். 5 வாரம்னா நம்மளுக்கு வந்து 4000ரூபா ஆகும். ஆனால் வந்து ஜூன் மந்தில் 4 வாரம் இருக்கிறதுனால 3200 தான் ஆகும். மீதி 800ரூபா சேவ் ஆகுன்றதுனால 800ரூபா நான் இங்கே போட்டிருக்கேன். வீக்லி எக்ஸ்பென்சஸ்ஸு இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாரம் ஜூன் மந்த்து எனக்கு 20 தான் சேவ் ஆகிருந்துச்சு. அதை உண்டியலில் போட்டுட்டேன் நான். இதுதான் வந்து இந்த ஜூன் மந்த்து நான் வந்து பண்ணக்கூடிய சேவிங்ஸு. அக்கௌண்ட்லேருந்து பண்ணக்கூடிய சேவிங்ஸு இதெல்லாம் தான். கேஷாக என் கையில் கிடைக்கும் பொழுது அந்த கேஷ் பணத்தில் நான் செய்யக்கூடிய சேவிங்ஸு இதெல்லாம் தான். இது மாதிரி வந்து நீங்களும் வந்து சேவிங்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். கேஷாக நம்ம செலவுகளை பார்க்கும் பொழுது நம்ம கையிலேருந்து பணம் எவ்வளோ போச்சு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இதுவே வந்து நம்மளுடைய செலவுகளை அக்கௌண்ட்டில் வச்சு பார்த்தோம்னா அந்த சின்ன சின்ன அமௌண்ட்டும் அதே அக்கௌண்ட்டில் இருக்கும். அந்த பணத்தையும் நம்ம சேர்த்தே செலவு பண்ணுவோம். இது மாதிரி தான் இந்த ஜூன் மந்த்து நான் சேவிங்ஸு பண்ண போகிறேன். இந்த வீடியோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.